ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. தலைப்பு: நான் நினைத்து விளங்குவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. எரேமியா 19ஆம் அதிகாரம். வாழ்க்கையில் துன்பம் வருகிறது. எதனால் வருகிறது என்பதை குறித்து இந்த சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பங்கள் வந்த உடனே நாம் வேதனைப்படுவதும் புலம்புவதும் உண்டு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதும் உண்டு. கர்த்தருடைய ஜனங்களுக்கு வருகிற துன்பங்களுக்கு நாம் தான் காரணம். நம்முடைய செயல்கள் தான், நம்முடைய நினைவுகள் தான் அதற்கு காரணமாகிறது. அதை குறித்து இதனை தெளிவாக சொல்லப்படுகிறது. எதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது எது தவறு, அதையெல்லாம் செய்யும் பொழுதுதான் நமக்கு துன்பம் வருகிறது. அதனால் எதை விட்டு விலக வேண்டும் என்பதை குறித்து இந்த வேத பகுதி மிக தெளிவாக இந்த வேத பகுதியானது எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேலர்கள் செய்த பாவத்தை நிமித்தம் கர்த்தர் எரேமியா ஐயாவுக்கு பேசுகிறார், அவருக்கு செய்தி சொல்லுகிறார். இந்த செய்தியை போய் இஸ்ரவேலரிடத்தில் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த வார்த்தைகள் இஸ்ரவேலுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஜனங்களுக்கு எரேமியா ஐயா போய் சொல்லுகிறார். அந்த சம்பவம் இங்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ளும்போது இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எந்த விதமான தவறுகள் செய்ததினால் எந்த விதமான பாவம் வந்தது, அதனால் எப்படிப்பட்ட துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை குறித்து மிக தெளிவாக நாம் எதை செய்யலாம், வாழ்க்கையில் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியிடத்தில் பேசுகிறார். தீர்க்கதரிசியை அழைத்து, நீ போய் ஒரு குயவனுடைய ஒரு பாண்டத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். மண் பானை, குயவன் வேலையான ஒரு கலசத்தை நீ வாங்கிக்கொள். ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை வாங்கிக்கொள். அதை எடுத்துக்கொண்டு இஸ்ரவேலில் ஜனத்தின் மூப்பரிலும் ஆசாரியர்களில் மூத்தவர்களா இருக்கிறவர்களும், அதாவது வயதில் பெரியவர்கள், ஆசாரிய பணி செய்கிற வயதில் பெரியவர்களும் ஜனங்களில் வயதில் பெரியவர்களும் இவர்களை அழைத்து கொண்டு அந்த மண் பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு எருசலேமின் கிழக்கு வாசலுக்கு எதிரான இன்னமுடைய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கில் போய் அங்கு போய் நான் சொல்லும் வார்த்தைகளை சொல் என்று சொல்லுகிறார். இந்த காலத்தில் கர்த்தர் இப்படி நம்மிடத்தில் பேசினால் நாம் என்ன செய்வோம்? எரேமியா அப்படியே கீழ்ப்படிந்தார். குயவனிடத்தில் போய் ஒரு மண்பானை வாங்கினார். இஸ்ரவேலின் ஜனத்தாரிடத்தில் மூப்பர்கள் சிலரையும் அழைத்துக் கொண்டார், ஆசாரிகள் சில மூப்பரையும் அழைத்துக் கொண்டார், பெரியவர்களை அழைத்துக் கொண்டார். அதே போல இன்னும் பலத்தாக போய் அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். இப்படி கர்த்தர் சொல்லுவதை எதை சொன்னாலும் எப்படி சொன்னாலும் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்வியெல்லாம் கேட்காமல் அப்படியே நாம் கேள்வி, இதை இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதில் ஆழமான சத்தியம். இந்த காலத்து ஜனங்களாக இருந்தால் என்ன சொல்வார்கள்? தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு மண்பானையை தூக்கி கொண்டு வருகிறார் என்று சொல்ல, நம்ம பெரிய மனிதர்கள் என்று நினைத்து கொண்டு பேசுவதற்கும், ஞானிகள், இந்த காலத்தில் வாழ்கிறவர்கள், படித்தவர்கள், ஞானிகள் என்ற உணர்வில் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். முதலில் இந்த எண்ணங்களை தூக்கி எறியவும். இந்த காலத்தில் வாழ்கிற மனிதர்கள் தான் அதிக முட்டாள்தனமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில். அதனால் நாம் படும் துன்பங்கள் ஏதாவது சற்று யோசித்துப்பார். சரி, தீர்க்கதரிசி ஐயா கர்த்தருடைய வார்த்தையின்படி இன்னும் வந்தாங்க சென்றார். கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்ல வேண்டும் என்று தீர்க்கதரிசி ஐயாவுக்கு சொல்லுகிறார். அதை எரேமியா கேட்டு அப்படியே சொல்லுகிறார். எரேமியாவுக்கு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், நீ போய் யூதாவின் ராஜாக்களை கேளுங்கள், எருசலேமின் குடிகளை கேளுங்கள். எருசலேம் நகரத்தில் குடியிருக்கிறவர்களே, யூதா தேசத்தின் ராஜாக்களே, நீங்கள் எல்லாரும் கேளுங்கள். நான் இஸ்ரவேலுக்கு ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன், ஒரு தீமையை அனுப்புவேன். அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது துணித்து கொண்டிருக்கும். ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன், உங்களுக்கு ஒரு துன்பத்தை அனுப்ப போகிறேன். அதை சொல்லுகிறவர்கள், அதை கேட்கிற எல்லோரும் என்ன செய்வீர்கள்?
அது உங்கள் மனதில் உங்கள் காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கும். அது மகா பயங்கரமானதா இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வார்த்தைகளை கர்த்தர் இப்படி செய்ய வேண்டும் என்ற முறைகளை எரேமியாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். எரேமியா அதை அப்படியே கேட்டு, ஏன் இதை கர்த்தரா செய்கிறார்? இப்படிப்பட்ட பொல்லாப்பை இஸ்ரவேலுக்கு ஏன் கொடுக்கிறார்? அப்படி என்றால் ஒரு தீமையை, ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்கிறார். அது ஏன் என்ற காரணத்தையும் கர்த்தரை சொல்லுகிறார். ஏன் இவர்களுக்கு நான் இவர்களுக்கு நன்மையை கொடுக்கிறேன் என்றும் சொல்கிறார். கர்த்தர் சொல்லும் இந்த காரணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவை. எந்த காரணத்தினால் கர்த்தர் ஜனங்களை அழிக்கிறார்? எந்த காரணத்தினால் நமக்கு தேவையில்லாத சண்டைகள், பிரச்சனைகள், வழக்குகள், வாதுகள் இவைகள் எல்லாம் ஏன் உண்டாகிறது என்பதை குறித்தும், நம்முடைய துன்பங்கள், நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், வலிகள், வேதனைகள் இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பது இன்று தெரிந்து கொள்ளலாமா? இஸ்ரவேலர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் செய்த செயல்கள் தான் காரணம். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் இதுவரைக்கும் தெரியாத அவர்கள் பிதாக்களும் அறிந்திராததும் இப்பொழுது வாழும் இஸ்ரவேலருக்கு, அதாவது இந்த சம்பவம் நடந்தது 2400 வருடங்களுக்கு முன்பாக, கிமு 400க்கு முன்பாக நடந்த சம்பவம். அப்பொழுது சொல்லிட்டார் கர்த்தர், அப்பொழுது வாழ்ந்த இஸ்ரவேலருக்கு தெரியாத ஒரு காரியம், தெரியாத ஒரு தேவர்கள், அவர்கள் பிதாக்களுக்கும் தெரியாது, அவர்கள் முன்னோர்கள், அப்பா, தாத்தா, பாட்டி என்று யாருக்குமே தெரியாது. அப்படி தெரியாத தேவர்களை இவர்களை உண்டாக்குகிறார்கள் புதியதாய். யாருக்கும் தெரியாது, அவர்களும் வணங்கியதிலே அவர்கள் முன்னோர்களுக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட தேவர்களை இவர்கள் உருவாக்குகிறார்கள். யூதாவின் ராஜாக்களும் இதுவரை அறியாதது. புதியதாக, அதாவது யூதா ராஜாக்களும் அறியாத, ராஜாக்களுக்கும் தெரியாது, முன்னோர்களுக்கும் தெரியாது, அப்பொழுது வாழ்கிற அந்த ஜனங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவர்கள் புதியதாய் தேவர்களை தாங்களே உருவாக்கி, அதாவது அந்த தேவர்களுக்கு இவர்கள் கடவுள், அந்த தேவர்களை உருவாக்கும் கடவுளாய் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களை கற்பனை, இவர்கள் எண்ணத்தில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் வைத்து ஒரு தேவர்களை உண்டாக்குகிறார்கள். இந்த இடத்தை அந்நிய ஸ்தலமாக்கி, இந்த பள்ளத்தாக்கை, இம்னோனுடைய குமாரனுடைய பள்ளத்தாக்கை அந்நியருக்கு கொடுத்து அந்நியருடையதாக்கி, இவர்கள் புதியதாக தேவர்களை உண்டாக்கி, யாருக்கும் தெரியாத புது தேவர்களை உண்டாக்கி, அந்த இடத்திலே இன்னுமுடைய பள்ளத்தாக்கிலே அதை அந்நியருக்கு கொடுத்து அந்நியராக்கி, அந்நியருடையதாக்கி விட்டு, அந்த இடத்திலேயே இவர்கள் தூபம் காட்டுகிறார்கள். தூபம் காட்டுவது என்றால் வாசனை புகைகளை செலுத்துவது. அது மட்டுமல்ல, குற்றமல்லாதவர்களின் ரத்தத்தை சிந்துவது. குற்றமில்லாதவர்களின் ரத்தம் எப்படி என்றால், அதாவது இந்த தேவர்களை உண்டாக்கி வணங்கி தூபம் காட்டுகிறவர்கள் வெறுமனை செய்ய மாட்டார். பிறந்த பச்சில குழந்தைகளை பலி கொடுப்பது, மனித உயிரை கொள்வது பாவம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இவர்கள் தங்கள் உயிர்களையே பலி கொடுப்பார்கள். கொடூரமான ஒரு காரியம் இது. தங்கள் பிள்ளைகளையே இவர்கள் பலி கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய இருதயம் எந்த அளவுக்கு கடினப்பட்டு போயிருக்கும், எந்த அளவுக்கு கொலை வெறியினால் நிறைந்திருக்கும். குழந்தைகளை ஒரு எறும்பு கடித்தாலும் நம்மால் தாங்க முடியாது. குழந்தைக்கு ஏற்படுத்தது என்று சிறு குழந்தையா இருக்கு, பிறந்த பச்சில குழந்தை, பிறந்த உடனே குழந்தை, அந்த குழந்தைக்கு ஏதாவது எறும்பு கடித்தாலும் நாம் உடனே துடித்து போவோம். ஐயோ, சிறந்து விட்டது, கடித்திருக்கிறது என்று துடித்து போவோம். கொசு கடித்தால் நாம் எவ்வளவு போராடுவோம் அந்த குழந்தையை காப்பாற்றுவது. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பச்சில குழந்தைகள் குற்றமற்ற அந்த குழந்தைகளை கொன்றால் அவைகள் என்ன குற்றம் செய்தது, என்ன பாவம் செய்தது, அதை போய் கொலை செய்ய இவர்களுக்கு இப்படி அவர்கள் கொலை செய்திருக்கிறார்கள். இதனால குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார்கள் என்று சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியத்துக்கு கர்த்தர் தண்டனை கொடுக்காமல் இருக்கலாமா? இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? நம் கண்முன் செய்தால் இதை நம்மால் பார்த்து கொண்டு உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொல்ல மனப்படுமா?
கர்த்தர் எவ்வளவு பெரியவர், நம் ஜீவனை சிருஷ்டித்தவர். இப்படி அக்கிரமமாய் அவருடைய உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அவருக்கு சொந்தம். அப்படி இருக்க மனித உயிரை கொள்வது பாவம் என்று சொல்லியிருக்கிறார் அல்லவா? அவர் வார்த்தையை மீறி அவருக்கு சொந்தமான மனித உயிரை இவர்கள் கொன்றால் அவர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? இவர்கள் செய்தது அக்கிரமமா இல்லையா? கர்த்தருக்கு சமமாக, கர்த்தருக்கு போட்டியாக தேவர்களை விட்டு பண்ணினார்கள். அதை தூபம் காட்டினார்கள். குற்றமற்ற ரத்தத்தை சிந்தினார்கள். ஒன்றும் அறியா பச்சில குழந்தைகளை பலி கொடுத்தார். அதுவும் பலிகளால், குற்றமற்ற ரத்தத்தினாலே பலிபீடத்தை நிரப்பினார்கள். நிரப்பி இருக்கிறார்கள் என்றால் ஒன்றல்ல, இரண்டல்ல, அநேகம் பேரை கொண்டிருக்கிறார்கள். நீதிமான்களை கொள்வது, பச்சிலம் குழந்தைகளை, ஒற்றுமறியாத குழந்தைகளை இப்படி பல கொடுமைகளை செய்திருக்கிறார். யாரும் தவறு செய்யாதவர்களுக்கு கொடை. அப்படிப்பட்ட இதையெல்லாம் பார்த்து கொண்டு கர்த்தர் அவர் நீதியின் தேவன் அல்லவா, சூரியன் அல்லவா? அவர் நம்மை பார்த்து கொண்டு சும்மா இருக்க வேண்டும் என்று நாம் சொல்லுவோமா? கர்த்தாவை நாம் பக்கத்தில் நின்று என்ன சொல்லுவோம்? அப்பா இயேசுப்பா உடனே போய் அவர்களை அழைத்து போடும் என்று நாம் சொல்ல மாட்டோமா? ஐயோ, சிறு குழந்தைகள், பச்சில குழந்தைகள் அநேகம் பேரை கொள்கிறார்களே என்று சொல்லுவோம் அல்லவா? நமக்கே அவ்வளவு வேதனையாக இருந்தால் கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பாரா? தங்கள் பிள்ளைகளை வேறு சில கன்றுக்குட்டி போன்ற உருவம் செய்து அந்த சிலைகளுக்கு முன்பாக தங்கள் பெற்ற குழந்தைகளை தகன பலியாக நெருப்பில் எரிப்பது, அந்த சிலைகளுக்கு பலியிட்டு இருக்கிறார். இப்படியெல்லாம் இவர்கள் செய்ததினால் நான் இவர்களுக்கு நியாயம் தீர்ப்பேன், இவர்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொன்ன காரியத்தை நம்மால் அந்த காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? அல்ல. இப்படிப்பட்ட கொடூரமான ஜனங்களாய் இருந்தால், ராட்சசர்களை கூட நடந்து கொண்டால் அவர்களை இந்த பூமியில் விட்டு வைக்கலாமா? கர்த்தர் பார்த்து கொண்டு சும்மா இருப்பாரா? அவர்களுக்கு அழிவை கட்டளையிட்டார். அதனால்தான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ததினால்தான் அவர்கள் அநேகம் பேர் கொல்லப்பட்டார்கள். எஞ்சி இருந்தவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள், சிறை கைதிகளாக கொண்டு போகப்பட்டார்கள். இதை எல்லாம் செய்தது யார் தெரியுமா? கர்த்தரை அறியாதவர்கள் அல்ல, கர்த்தருடைய ஜனங்கள். கர்த்தரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களை இப்படி செய்திருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை செய்து கர்த்தருடைய ஜனங்கள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொண்டிருக்கிற ஜனங்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். இன்றைய அரசாங்கம் இப்படிப்பட்ட காரியம் எந்த தேசத்தில் நடந்தாலும் விடுமா? உடனே ஒரே ஒரு கொலை, இந்த மாதிரி ஒரு குழந்தையை கொன்றார்கள் என்று அரசாங்கத்துக்கு தெரிந்தால் உடனே சட்டம் நடவடிக்கை எடுக்கும். அது போலதான் கர்த்தர் அவர்களுக்கு நியாய பிரமாணத்தை கட்டளையிட்டு அந்நிய அரசர்களை, அந்நிய தேசத்து இராணுவத்தை அவர்கள் நடுவில் அனுப்பி அவர்களை அழித்து போடுகிறார். இஸ்ரவேலர்கள் பரிசுத்தமாய் இருந்தால் ஏன் அவர்களுக்கு துன்பம் வரப்போகிறது? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எல்லோரிடத்திலும் அன்பாய் நடந்து கொண்டு பரிசுத்தமாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் பிரச்சனை வருவதற்கு வேலையே இல்லை. அன்று இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் இன்று நமக்கு. நாம் எல்லோரும் ஒரே சட்டத்திற்கு உட்பட்டவர்களே. நாம் ஒழுங்காக இருந்தால் நமக்கு எந்த துன்பமான காரியங்களும் பொல்லாப்பும் வராது. ஒரு வேலை சோதனையின்படி, சோதனைக்காக யோபையாவது வந்தது போல, அதுவும் முழு பரிசுத்தமான கர்த்தர் சோதனையை அனுமதிக்க வாய்ப்பு. ஆனால் ஒன்று தெரிந்து கொள்வோம், சோதனை என்பது பாவிகளுக்கு வராது. தான் அவர்கள் ஏற்கனவே பாவிகளா இருக்கிறார்கள். ஏன் சோதித்து கர்த்தர சாத்தானிடத்தில் நிரூபிக்கிறார்? நாம் பரிசுத்தம் அடைந்த பின்பு, யோபையா பரிசுத்தமான இருக்கும் பொழுதுதான் அவருக்கு சோதனை வந்தது. அதனால் எப்பொழுது பார்த்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் ஐயோ யோபையாவுக்கு வந்தது போல எனக்கு வந்தது என்று சொல்லக்கூடாது. அவருக்கு சமமாக நம்ம வரும், அவருக்கு சமமாகவும் மாறலாம், அவரை விட பரிசுத்தமாகவும் கர்த்தர் நம்மை மாற்ற வாய்ப்பு உண்டு. ஆனால் நாம் அப்படி நம்மை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட பொல்லாப்பை இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். இப்படிப்பட்ட காரியத்தை நான் எந்த தீர்க்கதரிசியை வைத்தும் செய்யுங்கள் என்று நான் சொன்னதே இல்லை. கர்த்தர் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டு செய்திருக்கிறார்கள் போல. அதனால் கர்த்தர் சொல்கிறார், இப்படிப்பட்ட எண்ணங்கள் என் மனதில் தோன்றுவதும் கிடையாது, நான் சொல்லவும் இல்லை. நான் எப்பொழுது இதையெல்லாம் செய்யுங்கள் என்று பழியை தூக்கி கர்த்தரிடத்தில் போட்டிருந்தது.
கர்த்தர் தான் சொன்னார், அதைதான் நாங்கள் செய்தோம் என்று இப்படிப்பட்ட ஜனங்களை இருக்கிறார். ஆகையால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த இடம் தோப்பீத் என்றும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும். அந்த இடத்தில் நான் சங்காரத்தை செய்தேன். சங்காரம் செய்வது என்றால் ஒரு சேனையையோ ஒரு மனிதனையோ முற்றிலும் கொன்று விடுவது, முழுமையாய் அழித்து விடுவது, மீண்டும் எழும்பி வராதபடிக்கு ஒரு இனத்தையோ ஒரு ஜனத்தையோ அல்லது ஒரு தனிப்பட்ட மனிதனையோ முற்றிலுமாய் அழிப்பதற்கு பெயர் சங்காரம் என்று சொல்வார். அப்பொழுது நான் இதுவரை யூதாவுக்கும் எருசலேமுக்கும் நான் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்த நல்ல ஆலோசனைகள், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று நான் வைத்திருந்த ஆலோசனைகளை எல்லாம் வெறுமையாக்கி போடுவேன். அதாவது ஆசீர்வாதங்களை நிறுத்தி விடுவேன், கொடுக்க மாட்டேன் என்று தாங்கள் சொல்லினார். இவர்கள் அக்கிரமத்தின் நிமித்தம் ஆசீர்வாதத்தை எழுக்கிறார்கள். அவர்கள் உயிரை வாங்க தேடுகிறார்கள் அல்லவா, அவர்களை கொல்ல துடிக்கிறவர்களிடத்தில் அவர்கள் உயிரையும் நான் கொடுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அவர்களுடைய இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய எதிரிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். எதிரிகள் வந்து இவர்களை துன்பப்படுத்தும் போது கர்த்தர் காப்பாற்ற மாட்டார், விலகி விடுவார். இதுதான் கர்த்தரே எதிரிகளை அனுப்புகிறார், போய் அவர்களை கொண்டு போங்கள் என்று. இவர்கள் செய்த அக்கிரமம் என்னவென்று ஏற்கனவே பார்த்தோம். இப்படி செய்து அவர்கள் உடல்களை மறித்த அவர்களுடைய உடல்களை ஆகாய பறவைகளுக்கும் பூமியில் இருக்கிற மிருகங்களுக்கும் இரையாக கொடுப்பேன். அப்படி என்றால் அவர்கள் உடல்களை எடுத்து அடக்கம் பண்ண கூட விட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பறவைகள் வந்து தின்று போடும், மிருகங்கள் வந்து அவர்கள் இறந்த உடல்களை தின்று போடும். இப்படிப்பட்ட கொடிய நிலை அவர்களுக்கு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி செய்து இந்த நகரத்தை பாழாக்கி விடுவேன், ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்தை நான் பாழாக்கி விடுவேன். எல்லோரும் பார்த்து இப்படி அடங்காமல் தெரிந்தார்கள், இப்படி துன்பப்பட்டு அழிந்து போனார்கள் என்று எல்லோரும் வேதனையாக கேவலமாக பேசும்படி, அவமானமாய் பேசும்படி அந்த தேசத்தை அந்த இடத்தை உண்டாக்குவேன். எல்லோரும் தூஷிக்கும்படி திட்டும்படி அந்த இடத்தை நான் மாற்றி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். செய்த இஸ்ரவேலர்கள் செய்த அக்கிரமத்தை அது என்னவென்று ஏற்கனவே பார்த்தோம் அல்லவா. அந்த இடத்தின் வழியாய் நடந்து போகிற எல்லோரும் அதை பார்த்து ஐயோ இப்படியானதே, இந்த இடத்திற்கு இப்படியானதே என்று எல்லோரும் பேசிக்கொண்டு போவார்கள். இப்படி நடந்து விட்டதே, இப்படி நடந்து விட்டதே என்று எல்லோரும் பேசும்படியாக செய்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களுடைய சத்துருக்களும் இஸ்ரவேலின் சத்துருக்களும் அவர்கள் உயிரை கொள்ள வேண்டும் என்று தேடுகிற ஜனங்களும் அவர்களுடைய எதிரிகளும் சேர்ந்து வந்து அவர்களை முற்றுகையிட போகிறார்கள், இறுக்கி பிடிக்க போகிறார்கள், எல்லோரையும் இவர்கள் சிறைப்பிடிக்க போகிறார்கள். அந்த சூழ்நிலையில் முற்றுகை போடுதல் என்றால் மற்ற ஜனங்கள் எல்லாம் ஒரு நகரத்தை சுற்றி எதிரிகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டு அந்த நகரத்தை விட்டு ஜனங்கள் வெளியே வராதபடிக்கு சுற்றிலும் சூழ்ந்து கொள்வார்கள். உள்ளே இருப்பவர்கள் வெளியே வந்தால் எதிரிகள் கொன்று விடுவார்கள். அதனால் பயந்து கொண்டு உள்ளே எல்லோரும் இருப்பார்கள். அதாவது ஒரு பட்டணம் என்றால் ஒரு சிட்டி, அதை சுற்றிலும் அவர்கள் காம்பவுண்ட் சுவர் எழுப்பியிருப்பார்கள். வீட்டை சுற்றி காம்பவுண்ட் கட்டுவது போல அந்த காலத்தில் ஒரு ஊரை சுற்றி காம்பவுண்ட் சுவர் இருக்கும். இப்படி அந்த சுவரை தாண்டி வெளியே வர முடியாத அளவுக்கு அது மிக நீண்டதாகவும் அகலமானதாகவும் உயரமானதாகவும் இருக்கும். அதனால் இவர்கள் உள்ளே பத்திரமாய் இருப்பார்கள், எதிரிகள் உள்ளே நுழையாதபடிக்கு. இப்படி இருக்கும் பொழுது எதிரிகள் எல்லா பக்கமும் சூழ்ந்து கொண்டால் அந்த ஊருக்குள் இருக்கிற உணவுப் பொருட்கள் தீரும் வரை அங்கே உள்ளேயே சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அதன் பின்பு விவசாயம் செய்வதற்கும் நிலங்களை பயிரிடுவதற்கும் வெளியே வர வேண்டும் அல்லவா. அப்படி வரும்போது இவர்கள் உள்ளே புகுத்து கொண்டு போடுவார்கள். இப்படி நடக்கும் என்பதால் அதைதான் முற்றுகை போடுதல். எதிரிகள் வந்து எருசலேம் நகரத்தை சுற்றிலும் முற்றுகை போட்டார்கள் கொள்வதற்காக. எருசலேம் நகரத்தாரை, யூதா ஜனங்களை கொல்ல எருசலேம் நகரம் முற்றுகை போடப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்களை நானே அனுமதிக்கிறேன், இவர்களுடைய அக்கிரமத்தில் இஸ்ரவேலரை. இப்படி அவர்கள் முற்றுகை போட்டுக் கொண்டிருக்கும் போது உள்ளே இருக்கிற ஜனங்கள் தங்கள் உணவுப் பொருட்கள் எல்லாம் தீர்ந்த பின்பு
தங்கள் குமாரரையும் தங்கள் குமாரத்திகளையுமே அவர்கள் அப்படிப்பட்ட நிலை வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவனவன் தனக்கு அடுத்தவனுடைய மாம்சத்தை சொல்வான், இப்படியெல்லாம் நடக்கும் என்று கர்த்தர் சொல்லிவிட்டு, இதையெல்லாம் நீ சொல்லிவிட்டு எரேமியா சொல்கிறார், இந்த வார்த்தைகளை எல்லாம் நீ அவனிடத்தில் சொல்லிவிட்டு, நீ கொண்டு வந்திருந்த நீ அவர்களை அழைத்து கொண்டு போகும்போது ஒரு பாத்திரத்தை மண் சட்டியை கொண்டு போனாய் அல்லவா, அதை தூக்கி போட்டு அந்த இடத்தில் உடைத்து விடு என்று கர்த்தர் சொல்கிறார். அதே போல எரேமியா இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லிவிட்டு அந்த பள்ளத்தாக்கிலே அந்த பானையை உடைத்து போடுகிறார். இப்படி உடைத்து போட்ட பின்பு நீ என்ன சொல்ல வேண்டும் என்றும் கர்த்தர் சொல்கிறார். அதாவது நீ இதை உடைத்து போட்ட பின்பு உடைந்த பானையை எந்த குயவனாலும் திரும்பவும் சரி பண்ண முடியாது. அதாவது பானை செய்து அதை சுட்ட பின் அந்த மண் சுடப்படும், நெருப்பிலை சுட்ட பின் அது மண் பானையாகும். அதை எடுத்து உடைத்து விட்டால் அதை மீண்டும் ஒட்ட வைக்க முடியாது, எந்த குயவனாலும் முடியாது. அது போல எருசலேம் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, யூதா ஜனங்களையும் எருசலேம் வாழ்கிற ஜனங்களையும் நான் இப்படியே உடைத்து போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதைக்கிறதற்கு இடம் இல்லாததினால் இறந்தவர்களின் உடல்களை புதைக்கிறதற்கு இடம் இல்லாமல் அதை தோப்பேத்திலே அவர்கள் புதைத்து போடுவார்கள் என்று சொல்லுவாங்க. பள்ளத்தாக்கிலேயே புதைத்து விடுவார்களாம். இப்படி நான் இந்த நகரத்திற்கும் இந்த ஜனங்களுக்கும் செய்து இந்த இடத்தை நான் தோப்பேத்தை போல ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதற்கு முன்பாக தோப்பேத் என்ற இடத்தில் ஜனங்கள் இப்படிப்பட்ட புதிய விக்கிரக ஆராதனை செய்தது நிமித்தம் அந்த இடத்தில் கர்த்தர் இப்படிதான் செய்தார். அதாவது அதை வீட்டாக்கி போட்டார். இறந்தவர்களின் எலும்புகளால் அந்த இடம் நிரப்பப்பட்டு தோப்பேத் என்ற அது போல நான் இந்த பள்ளத்தாக்கு இன்னும் பள்ளத்தாக்கையும் நான் செய்து விடுவேன். எந்த வீட்டின் மேல் ஏறி வானத்தின் சகல சேனைக்கும் தூபம் காண்டி, வானத்தில் இருக்கிற சகல சேனைகள், வானத்தில் இருக்கிற பொல்லாத ஆகுகள் அவைகளுக்கெல்லாம் இவர்கள் வீட்டின் மேல் ஏறி, எந்தெந்த வீட்டின் மேல் ஜனங்கள் ஏறி நின்று தூபம் காட்டுதல் என்றால் புகை போடுதல், வாசனை புகைகளை போடுதல், சாம்பிராணி புகைகளை போடுதல், இப்படி தூபம் காட்டினார்களோ எந்தெந்த வீட்டின் மேல் ஏறி வான சேனைக்கு, சூரியன் சந்திரன் இவைகளுக்கு இவர்கள் தூபம் காட்டினார்களோ அந்த வீடுகளில் இப்படி தூபம் காட்டினார்கள். அது மட்டுமல்லாமல் வான பலிகளை வார்த்தார்கள், திராட்சரசத்தையும் பலியாக செலுத்தினார்கள். இப்படி பான பலிகள் என்றால் சாராயம் கூட செலுத்துவார்கள். பான பலிகள் என்றால் திராட்சரசம், இதையெல்லாம் அவர்கள் செலுத்தினார்கள். இப்படி எந்தெந்த வீட்டின் மேல் செய்தார்களோ அந்த வீடுகளை எல்லாம் நான் தோப்பேத்தை போட ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். தீட்டுள்ளதாக மாற்றிக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் முழுவதும் அது ஆவிக்குரிய அசுத்தத்தை நீக்கிறது. தீட்டாக்கி போடுதல் என்றால் அது அருவருப்பானது கர்த்தருக்கு. அந்த இடத்தில் கர்த்தர் வர மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த இடத்தில் இருக்காது. அது சபிக்கப்பட்ட இடமா இருக்கும். கர்த்தரின் சாபம் பெற்ற இடத்தில் கொண்டாத ஆவிகள் நிரம்பி. இப்படி கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அதன்படியே எரேமியா செய்து முடித்தார். அப்படி செய்தும் அவர்கள் இஸ்ரவேலர்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி சொன்ன போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி நான் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மனம் திருந்தாததினால், இது கடைசி வாய்ப்பாக கர்த்தர் கொடுத்திருந்தார். இதை கேட்ட பின்பாவது இந்த ஜனங்கள் திருந்துவார்கள் என்று சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசியை அனுப்பி, ஆனால் இவர்கள் அதை கேட்ட பின்பும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள், திருந்தவில்லை. பிடிவாதமாய் நாங்கள் அப்படித்தான் இருப்போம், நீ என்ன வேண்டும் என்றாலும் சொல்லிக்கொள் என்று எரேமியாவின் தீர்க்க தரிசனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி அவர் ஏற்றுக்கொள்ளாமலும் மனம் திரும்பாமலும் போனதினால் கர்த்தர் மீண்டும் எரேமியாவுடன் சொல்லுகிறார், நான் சொன்னதை எல்லாம் செய்வேன் என்று சொல்லிவிட்டார். ஒரு கடைசி வாய்ப்பை கொடுத்து பார்த்தார், இவர்கள் திருந்தவில்லை. அப்படி என்றால் நான் சொன்ன எல்லா காரியத்தையும் நான் செய்து விடுவேன் என்று எரேமியாவை கொண்டு கர்த்தரை சொல்லிவிட்டார். இந்த காரியங்கள் நமக்கு தெளிவாய் புரிகிறது. கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை நமக்கு எச்சரிக்கிறார்.
இப்படிப்பட்ட துன்பம் வரப்போகிறது, ஜாக்கிரதை, மனம் திரும்பிக்கோ என்று நாம் மனம் திரும்பிவிட்டால் நம்ம தப்பித்து விடலாம். அல்லது அப்படி திருந்தாத பட்சத்தில் நாம் கடினமாய் இருந்தால் எல்லா நியாயத்திற்கும் அதனால எச்சரிக்கையா இருக்கும். கர்த்தருக்கு மனம். இன்னொரு முக்கியமான காரியம், இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு இடம் தீட்டுப்படுவது என்றால் என்ன என்பதை குறித்து அடுத்த செய்தி பார்க்கலாம்.